ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பனானா லீஃப் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா காரசாரமான கம்மன்ட்டு ஒரு சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோங்க. இந்த சிக்கன் குழம்புக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே மசாலா அரைச்சி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 5 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு அதிகமாக சேர்த்திக்க வேண்டாங்க, 1/2 டீஸ்பூன் போதும். இது கூட 4 காஞ்ச வத்தல், 1 இன்ச் பட்டை, 3 கிராம்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இதுக்கு எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை. ட்ரை பேனில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. கரிஞ்சிடாம பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் இது நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இது கூட நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது எல்லாமே சீக்கிரம் வறுத்துரும். ஸோ அந்த சூட்டில் மட்டும் ஒரு டைம் கலக்கி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ இன்னொரு பேனில் நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். இந்த ஆயில் சூடானது இதில் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட 1 இன்ச் இஞ்சியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அது உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் இன்னைக்கு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் உள்ளே சேர்த்திக்கோங்க. இந்த வெங்காயத்தை சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா வணங்கி கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் வேகிற அளவுக்கு நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்க போகிறேன். உப்பு சேர்த்தும் போது வெங்காயம் சீக்கிரம் வணங்கிக்கும். ஸோ கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திட்டு இது நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வணங்கிருச்சு. இது கூட நான் இன்னைக்கு 1 தக்காளி மட்டும் சேர்த்திக்கிறேங்க. சிக்கன் குழம்புக்கு தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்த்திட வேண்டாம், அப்போ கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால 1 தக்காளி மட்டும் கரெக்டாக இருக்குங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடணும், அந்த அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ தக்காளி வணங்குற டைமுக்குள்ள நம்ம இதுக்கு முன்னாடி வறுத்து வச்சிருந்தது ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்தி தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்திட வேண்டாம், ஃபஸ்ட் எடுத்தோடனையும் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி பாருங்க நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்திக்கிறாங்க. தேங்காய் துருவல் சேர்த்திட்டு ரொம்ப நேரம் வணக்கணும்ட்டு இல்லைங்க, சும்மா ஒரு கலக்கி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வணக்க வேண்டாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டு இதையும் அரைச்சிக்கலாம். பாருங்க, நம்ம வணக்கின மசாலாலாம் நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திருக்கேன். இது கூடவே இதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சிருந்தா அந்த பவுடரையும் உள்ளே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு தண்ணி சேர்த்திட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் சூடானதும் இதில் 1 கப் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகா, 1 பல் பூண்டு, ஒரு 1/4 இன்ச் இஞ்சி, இது 2 தட்டி எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இது 3 உள்ளே சேர்த்திக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இஞ்சி பூண்டு மசாலா அரைக்கும் போது சேர்த்திருக்கோம். ஸோ கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதுங்க. இது நல்லா வணக்கிட்டு வெங்காயம் நல்லா வணங்கி வரணும், அது வரைக்கும் நம்ம வணக்கிடலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நான் இன்னைக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு டைம் சிக்கன் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம எடுத்தோடனே தண்ணி சேர்த்திட வேண்டாங்க, சிக்கன்லேயே தண்ணி விடும். அதனால தண்ணி சேர்க்காம ஃபர்ஸ்ட் சிக்கன் நல்லா வேக வச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திருக்கேங்க. நம்ம இன்னைக்கு அரைச்ச மசாலா 3/4 கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு சிக்கன் நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாங்க. இப்போ பாருங்க, ஒரு 1/4 மணி நேரம் ஆயிருக்கு. சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா விட்டு சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்குங்க. ஃபஸ்ட்டு எப்பவுமே எடுத்தோடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு சிக்கன்லேருந்து தண்ணி அதிலே வேகணுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்லங்க, அந்த மசாலாவை உள்ளே ஆட் பண்ணிடலாம். மசாலா ஆட் பண்ணிட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சிக்கன் குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம மசாலா அரைச்சி சிக்கன் வேகிற டைம் மட்டும்தான், மற்றபடி சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லாமே ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்.
இப்போ பாருங்க தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு வந்துங்க இட்லி, தோசை, ஆப்போ, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கமன்ட்டு வறுத்தரைச்ச சிக்கன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தினம் ஒரு சமையல், தினம்தோறும் ருசிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.